தண்ணீர் வந்து எத்தனை டிகிரியில் ஆவியாகும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க. இப்போ 100 டிகிரி சென்டிகிரேட்ல அது ஆவி ஆகுது அப்படின்னா சடனாக 100 டிகிரி ஆகிறது இல்லை. அதுக்கு 99 டிகிரி ஆன பிறகு தான் 100 டிகிரி ஆகுது. 99 வந்து உடனே ஆகிறது இல்லை, அது 98 ஆகுது. அப்போ அப்படி பார்த்தா ஒரு தண்ணி வந்து 100 டிகிரியில் ஆவி ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது 1 டிகிரியில இருந்து தான் சூடாக ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கு. 1 டிகிரியில இருந்து ஆரம்பித்து தான் அது சூடாகி படிப்படியாக 100 டிகிரியை அடையுது. அது மாதிரி ஒரு நிறுவனம் வெற்றி பெற்றதுன்னா அது வந்து அந்த 100 டிகிரி மாதிரி தான் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. 99 டிகிரி மாதிரி, 98 டிகிரி மாதிரி, 97 டிகிரி மாதிரி அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற பல பேர் இருப்பாங்க. ஆக 100 டிகிரிக்கு மட்டுமே அந்த பெருமை போய் சேர முடியாது. 99 டிகிரியாக இருந்தவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது, 98 டிகிரியாக இருந்தவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த வெற்றியில் ஒரு பங்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வெற்றியில் அவங்களுக்கும் பங்கு இருப்பதாக சொன்னாதான் அவங்க தங்களுடைய பணியை வந்து செம்மையாக செய்வாங்க. இது ஒரு விதமான மனையியல் ரீதியான முயற்சி. இந்த நிறுவனம் உங்களை சார்ந்தது, நீங்களும் இதில் பங்குதாரர்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது என்னன்னா, இதில் எல்லாரும் பங்குதாரர்கள். இந்த நிறுவனத்தின் வெற்றியில் இங்கு பணிபுரிகிற அனைவருமே பங்குதாரர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த போனஸ்ங்கிற கான்செப்டே வந்து உதயமானது. அப்போ அவர்களை பங்குதாரர்களாக ஆக்குவதற்கு தேவையானது என்ன? நம்ம குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பங்குதாரர்களாக ஆக்குற குடும்பம் இருக்கு. ஒரு கலெக்டிவ் டெசிஷன், ஒரு டெமோக்ராட்டிக் டெசிஷன். ஒருத்தர் மட்டும் முடிவெடுத்து மற்றவங்களை எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் நாளையிலிருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்களும் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் டெசிஷன் எடுக்கக்கூடிய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த டெமோக்ராட்டிக்காக டெசிஷன் எடுக்கக்கூடிய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எப்போவுமே ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஒரு சாதாரண சம்பவத்துக்கு கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை கொண்டாடுவாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிணைப்பு இருக்கும். மன ரீதியான பிணைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மரபு ரீதியான பிணைப்பை விட. அதை வந்து நம்ம ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னா, எல்லோருக்குமே அந்த சென்ட்ரல் தீமில் வந்து ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் அந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து உண்மையிலேயே மக்கள் தங்கிறது எதுக்காக? நல்ல வசதிகள் கிடைக்குதுங்கிறதுக்காக, நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறதுக்காக. இந்த 2 காரணத்துக்காக தான் அங்கே போய் தங்குறாங்க. அது நிறைய பெரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பிஸ்னஸ் ரீதியாக போகும்போது அவங்க தங்கிறதுக்கான பணத்தையும் கொடுத்து நீங்கள் போய் அந்த மாதிரி இடத்துல தங்குங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக தங்குனீங்கன்னா தான் அடுத்த நாள் போய் ஒரு நெகோசியேஷன் பண்ணும்போது ஒரு 5000 6000 ரூபாய் செலவு பண்ணால் கூட ஒரு 5 கோடி 10 கோடி ரூபாய் லாபத்தை அவங்க அந்த கம்பெனிக்கு ஈட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்க வைக்குது. இப்போ அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த வாசலில் நிற்கிறவர்லேருந்து எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத ஒரு கஸ்டமர் பார்க்குறாரு. ரூமெல்லாம் பிரமாதமாக தான் சார் இருக்குது, சாப்பாடெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா யாருமே உங்களை கண்டுக்கல. நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஐ ஹவ் ரிசர்வ்டு எ ரூம் இன் திஸ் ஹோட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிலே பேசாமல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஹோட்டல் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு வேறு ஹோட்டலுக்கு போயிடுவீங்க. ரூமு பிரமாதமாக இருக்கலாம், ஆனால் ரூமுக்கு போன பிறகு தான் அது தெரியும். ஆனால் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கேட்டை திறக்கிறவங்கள இருந்து, நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே சல்யூட் அடிக்கிறவரில் இருந்து, அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கல இருந்து, உங்களுடைய லக்கேஜை கொண்டு வந்து மேலே சேர்க்கிறவங்க வரைக்கும் அத்தனை பேரும் ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த 98 டிகிரி 99 டிகிரி மாதிரி. ஆனால் 99 வராமல் 100 வராது. எங்கேயாவது வாட்டர் வந்து எடுத்த உடனே 100 டிகிரிக்கு போகுமா? போகாது. 99 மூலமாக தான் போகும். அதனால இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அந்த ரோல் இருந்தால் தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல நிறுவனங்களில் ஆற்றல் மிகுந்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது இல்லை.
எந்த இடத்திலே ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அங்கே வளம் சேர்கிறது. எங்கே ஆற்றல் வீணடிக்கப்படுகிறதோ அங்கே வறுமை சேர்கிறது. ஆக வளத்திற்கும் வறுமைக்கும் ஆன வித்தியாசம் ஆற்றலை பயன்படுத்துவதில் அடங்கியிருக்கிறது. எனவே நாம் நம்மை சார்ந்த அனைவருக்கும் வெற்றியில் பங்கு உண்டு, நோக்கத்தில் பங்கு உண்டு என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினால் நாம் நிச்சயம் நம் குறிக்கோளை அடையலாம், நோக்கத்தை நிறைவேற்றலாம். அதன் மூலம் சமூகம் தழைக்கும், சமுதாயம் செழிக்கும். நன்றி, வணக்கம்.